விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதே மாதிரியான ஒரு காரச்சாரமான காரச்சவு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ கடலை மாவுக்கு 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் வெண்ணெய், ஒரு 2 ஸ்பூனு நல்ல மிளகாய் நல்லா இடிக்கல்லில் வச்சு நல்லா தள்ளி வச்சுருக்கேன். நல்லா பவுடர் ஆக்கிட விடாது, இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். அதையும் இடிகல்லியில் வச்சு தான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். நம்ம இன்னும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க 1 கிலோ கடலை மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்பளவுக்கு எடுத்தீங்கன்னா 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிடுங்க. இதை இதில் போட்டுடலாம். அடுத்தது காயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை போட்டுறேன். 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா தள்ளி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்ல மிளகு தள்ளி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். நல்ல மிளகும் போட்டிருக்கோம். நல்லா 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன் உரப்புக்கு. வேறு தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு 50 கிராம் வெண்ணெய் எடுத்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன், இதையும் இதில் ஊற்றிக்கலாம். பாதியை ஊற்றிட்டு கொஞ்சம் விரசிட்டு அப்புறம் பாதியை ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் இந்த வெண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் ஊற்றலாம். நல்ல சூடான எண்ணெய் கூட ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆனால் வெண்ணெய் ஊற்றச்சில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலலாம் எண்ணெய் தான் சூடாக்கி ஊற்றுவாங்க. நம்ம வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் வெண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்தாலே அந்த வெண்ணெயை ஊற்றிடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பிறகு தான் தண்ணி ஊற்றணும். இந்த வெண்ணெய் எல்லா மாவுலேயும் நல்லா படணும், அந்த அளவுக்கு நல்லா வரிசிக்கிடுங்க. நீங்கள் பூண்டு கூட போட்டுக்கலாம். ஒரு 5 பூண்டு எடுத்து நல்லா மாவு கணங்க நல்லா மிக்சியில் அடிக்கலாம், இல்லைன்னா நல்லா தள்ளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி காயம் நிறைய போட்டிருக்கேன், அதனால் பூண்டு போடலை. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நிறைய செய்து வச்சிடலான்னு தான் நான் நிறைய மாவு எடுத்திருக்கேன். இங்கே கம்மி பண்ணுறதா இருந்தால் 1 கிளாஸ் 2 கிளாஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சாச்சு. இது சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்க வேண்டாம், லைட்டாக இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அச்சில் புளியதுக்கு அழகாக வரும். நமக்கு விரசதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மாவை நல்லா பக்குவமாக நம்ம பிணைஞ்சாச்சு. நம்ம இனி இதை அச்சில் போட்டு காரச்சவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அச்சில் தான் காரச்சவு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள அச்சு எடுத்துக்கிடுங்க. இதில் அச்சில் எனக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை இல்லை, அதனால் இந்த இது அளவுக்கு நாங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இன்றைக்கி காரச்சவு பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம இதுக்கு மாவு வைக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல மாவை இப்படி உருட்டிடுங்க. உருட்டிட்டு இந்த அச்சுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வைக்கலாம். இதில் இந்த அளவுக்கு வச்சாச்சு. நம்ம இனி இதை மூடிட்டு நம்ம அடுப்புலேயே புளிஞ்சு எடுத்துடலாம். நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா காஞ்சாச்சு. நம்ம இப்போ இதுலேயே நம்ம புளிஞ்சு ஊற்றிடலாம். துண்டு துண்டாக போட்டோன்னா நிறைய டைம் ஆகும், அதனால் நம்ம இப்படி ஒரே இதாக போட்டுடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா நல்லா கரிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு வந்ததை நம்ம கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம். இனி இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் செவக்க வேகணும். அங்கே அந்த மேலே வந்த மரம் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அது வெந்துட்டு
நம்ம இனி எடுத்துடலாம். வேகாமல் எடுத்தோம்னா நல்லா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இதை புளிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டு நம்ம மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக உடச்சி எடுத்தோன்னா நமக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி நல்லா பெருசாக போட்டுக்கிடுங்க. அவ்வளோதான், கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அடியில் வந்ததை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இனி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, மிரம் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. அப்போ வெந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம இனி இதை போய் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு இப்படி எடுங்க. அப்போ தான் எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். லாஸ்ட்டில் நம்ம அதே எண்ணெயில் 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதெல்லாம் பொரிஞ்சா போதும், எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா காரச்சவையும் போட்டு எடுத்தாச்சு. 1 கிலோ கடலை மாவில் நமக்கு இவ்வளோ காரச்சவு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். நம்ம இதை எந்த சைஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வெண்ணெய் போட்டதுனால அங்கே பாருங்கள், சென்டரில் இந்த குழல் கணங்க விழுந்துருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே மாவு கரெக்டாக நம்ம பிணைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது நல்ல காரசாரமாக இருக்கும். இது சாப்பாட்டு கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் இது 1 வாரத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். டப்பாவிலையோ இல்லைன்னா ஒரு கவர்லேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. வணக்கம்.